நாம் கலத்தியர் நிறுவம் 5வது அதிகாரத்தை நான் திருப்பிக் கொள்ள விரும்புகிறேன். கலத்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம். அதிலே 16 வரைக்கும், 16ல இருந்து கடைசி 26 வரைக்கும் உள்ள வசனங்களை நீங்க தியானிங்க. நாம் எல்லா வசனங்களையும் இப்போ வாசிக்கல. நம்ம ஒரு ஒரு குறிப்பிட்ட சில வசனங்களை மட்டும் நான் வாசிக்க விரும்புகிறேன். இங்கே 16வது வசனம் வாசிக்கிறோம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாது இருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் வாழ்கிற இந்த நாட்கள்ல, அதாவது நாம் மாம்சத்திலே நாம் இருக்கிறோம் எல்லாரும். நாம் வாழ்கிற நாட்களும் ஒரு கடைசியான நாட்கள்ல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாற்றுக்குமே ஒரு நல்ல செய்தி. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு அவரும் மாம்சத்திலே வந்தாங்க. அதுதான் ஒரு நல்ல செய்தி. இந்த பூமியிலே பிள்ளைகள் மாம்சமும் இரத்தம் உடையவரா இருக்க, அவரும் இந்த பூமியிலே மாம்சம் இரத்தம் உடையவராய் இந்த பூமிக்கு வந்தாங்க. நல்ல செய்தி, ஆச்சரியமான ஒரு செய்தி, நல்ல சுவிசேஷமான செய்தி. தேவன் மாம்சத்துல வந்தாங்க. ஏன்னா மாம்சமாகிய எனக்கு அவர் உதவி செய்வதற்காக அவர் மாம்சமாய் மாறினாங்க இந்த பூமியில. சரி, இங்க நான் வாசிக்கிறோம். என்ன 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 வாசிக்கிறேனாக்கா, நான் சொல்லுகிறது என்னவெனில், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்சத்துடைய இச்சையை நிறைவேற்றாது இருப்பீர்கள். நம்ம எல்லாருமே மாம்சத்திலே குடியிருக்கிறோம். இதை நாம் ஒருபோதும் மறந்து போகவே கூடாது. எத்தனை வருஷம் அனுபவம் இருந்தாலும், நாம் இயேசுவோடு நடக்கிறவளாய், இயேசுவோடு தேவனுடைய பிள்ளைகளோடு நாம் நடந்தாலும், நான் ஒரு மாம்சத்தை சுமந்து இருக்கிறேங்கிறத நாம் மறந்து போகக்கூடாது. நம்முடைய ஆண்டவர் இந்த பூமியில உலகத்தை நான் ஜெயித்தேன்னு சொல்றாங்க. உலகத்தை நான் ஜெயித்தேன். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16வது அதிகாரம், அதுல கடைசி வசனம் என்று நான் எண்ணுகிறேன். நான் இந்த உலகத்தை ஜெயித்து விட்டேன் என்று ஆண்டவர் சொல்றாங்க. உலகம் ஜெயிக்கப்பட்டது. 2வது, பிசாசு ஜெயிக்கப்பட்டது. அதுவும் கொலைசெரியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14, 15 அந்த வசனத்திலே நான் வாசிக்கிறோம். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று வாசிக்கிறோம். அங்க பிசாசும் ஜெயிக்கப்பட்டது, உலகமும் ஜெயிக்கப்பட்டது. இன்னொன்று, ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் எடுக்க வேண்டாம், நான் சொல்லுகிறேன். ரோமர் எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், அதிலே 3வது வசனம் என்னன்னாக்கா, குமாரன் பாவத்தை மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாய் தீர்த்தாங்கிறத நம்ம வாசிக்கிறோம். இது இயேசுவானவர் இந்த பூமி நாட்கள்ல அவர் செய்து முடித்த ஒரு பெரிய காரியம். உலகம், மாம்சம், பிசாசு செய்து முடித்த ஒரு காரியம். இப்போ நாம ஒவ்வொருவரும் மாம்சத்திலே குடியிருக்கிறோம். மாம்சத்திலே, அதாவது சுயம் நிறைந்திருக்கிறது. அந்த மாம்சத்திலே சுயம் நிறைந்திருக்கிறது. தனக்கான தேடக்கூடிய சுயம் நிறைந்திருக்கிற ஒரு மாம்சத்திலே இருக்கும். இப்போ இந்த பூமியில வாழுற நாட்கள்ல ஒவ்வொரு நாளும், நான் வாழ நாட்கள என் மாம்சத்தில் இருக்கிற அந்த பாவத்தை, அதாவது சுயத்தை ஒவ்வொரு நாளும் நான் கண்டுபிடித்து ஒவ்வொரு நாளும் அவைகளை நான் அழிப்பதற்கு, அதை ஒவ்வொரு நாளும் ஆக்கிரைக்குள்ளாய் தீர்ப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய வேலை ஒவ்வொரு நாளும். இதுக்குதான் ஆவியானவர் எனக்கு ஒவ்வொரு நாளும் உதவி செய்யறாங்க.
அதாவது என்ன அறியாமலே நான் 40 வருஷமா நான் ஆண்டவருக்காக வாழ்ந்திருக்கலாம், ஆண்டவர் இருந்திருக்கலாம். ஆனா இப்பொழுது நான் கோபம் கோபம் என் மாம்சத்தில் எழும்புமானா நான் கொலைக்கு சமமான ஒரு பாவம் தான் இந்த கோபம். அது ஒருவேளை அந்த கோபம் என் வாயினால வராம இருக்கலாம். ஆனா என்னுடைய மனதில் இருதயத்தில் ஆழத்துல அவைகள் அவர்கள் கொதித்து கொண்டிருக்கலாம். கோபம் இருதயத்திலே கொதித்து கொண்டிருக்கும். அது வெளியே வரல, ஆனாலும் இருதயத்தில் இருக்கிறது. இருதயத்தில் இருக்கிறது. இப்போ நான் உணர்வுடையவனா இருந்து நான் ஆண்டவருடைய உதவியை நாடணும். ஆண்டவருடைய உதவியை நாடி, ஆண்டவரே என் இருதயத்தில கொதித்துக்கிட்டு இருக்கிற அந்த கோப கனல்ல இருந்து எனக்கு விடுதலையை தாங்கன்னு சொல்லி ஆவியானுடைய உதவியை நான் நாடலைன்னா அது என்ன மேற்கொண்டுரும். எப்பொழுதுமே நாம பாவத்தோடு போராடி பாவத்தை ஜெயிக்கும்படிக்கு தான் ஆவியானவர் எனக்கு உதவி செய்யறாங்க. இங்க என்ன என்ன வாசிக்கனாக்கா, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. இன்னொன்று, நீங்கள் செய்ய வேணும் என்று இருக்கிறவளை செய்யாதபடிக்கு இவைகளை ஒன்றுக்கொன்று விரோதமா இருக்கிறது. அப்போ என் மாம்சம் ஒண்ணு என்ன சொன்னாக்கா அதை செய்யணும்னு விரும்புது. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற ஆவியானவரோ இது வேண்டான்னு சொல்றார். இது வேண்டாம், இது செய்ய வேண்டாம்னு அவர் சொல்றார். அப்போ நான் ஒவ்வொரு நாளும் ஆவியானுடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து ஒவ்வொரு நாளும் ஆவியானவருடைய அவருடைய வழிநடத்தலுக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன்னா ஒவ்வொரு நாளும் என்னுடைய மாம்சமும் அதனுடைய ஆசைகளும் இச்சைகளும் ஒவ்வொரு நாளும் அது பலவீனனாய் ஒவ்வொரு நாளும் பலன் குறைந்து முழுவதும் ஒரு நாள் அது பலவீனனாய் மாறிவிடும். எப்படின்னா, வெங்காயம் வெங்காயம் பெரிய வெங்காயம் இருக்கும்னாக்கா அதுல ஒவ்வொரு தோலாய் உரிப்பது போல என்னுடைய மாம்சத்துல காணப்படுகிற எல்லாம் ஒவ்வொரு நாளும் அதை நான் உரித்து ஒவ்வொரு நாளும் அந்த வெங்காயத்தை அதை சிறியதாய் ஆக்கிடும். என் மாம்சம் அவ்வளவு கொழுத்து போனது. என் மாம்சம் அவ்வளவு கொழுத்து போனது. தனக்கானதை தேடும்படியான கொள்ளாத மாம்சம். அது எப்போன்னா சமயம் வரும்போதுதான் தலை தூக்குமே தவிர சாதாரண நேரங்கள்ல தெரியாது. அதனாலதான் உங்களுடைய மாம்சம் நம்மளை மேற்கொண்டு நம்முடைய மாம்சம் நம்மளை அழிவுக்கு கொண்டு போகக்கூடாதபடிக்கு நாம் ஒவ்வொரு நாளும் மிகுந்த கவனத்தோடு ஜாக்கிரதையோடலாம் இருக்கணும். இங்கே தொடர்ந்து அங்கே வாசிக்கிறோம் மாம்சத்துடைய கிரியை, அங்கே ஆவியானவருடைய கிரியைங்கிற காரியங்களை இந்த அதிகாரங்கள்ல கீழே எல்லா காரியங்களும் அங்க சொல்லப்பட்டிருக்கு. இங்க இன்னொரு காரியம் என்னக்கா, அங்கே போராடுகிறது, அதாவது ஒன்றுக்கொன்று விரோதமாய் செயல்படுகிறது. இதை நான் மறந்து போகவே கூடாது. இது எனக்குள்ளே நடக்கிற ஒரு செயல், எனக்குள்ளே நடக்கிற ஒரு காரியம். எப்பொழுதுமே இந்த மாம்சத்தை சிலுவையிலே அறையப்படுவதற்கு, அந்த மாம்சத்தை அங்கே அறைந்து கொள்ளப்படுவதற்கு நான் ஒவ்வொரு நாளும் என்னை நான் ஒப்புக் கொடுக்கணும். இந்த வேலையை நான் செய்யணும். தேவன் செய்யற காரியங்கள் பெரிய காரியங்கள், அது ஒரு பக்கம் இருக்கிறது. கிறிஸ்தவன் அங்கே அதே வசனத்தில் வாசிக்கிறோம், கிறிஸ்துவின் உடையவர்கள் 24 கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். அப்போ நம்முடைய ஆண்டவர் சொன்ன வார்த்தை, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினா அவன் என்ன செய்யணும், முதலாவது செய்ய வேண்டிய காரியம்னா முதல்ல தன்னை தானே முதலாவது வெறும். எல்லா பாவத்துடைய ஆணி வேறு எல்லா பாவத்துக்கும் என்னன்னாக்கா அந்த நான் சுயம் சுயம் நான் என்ற அந்த சுயத்தை இருந்துதான் எல்லா பாவமும் அங்கிருந்து தான் உற்பத்தி ஆகுது. எல்லா பாவங்களும் அங்கேதான் உற்பத்தி ஆகுது. அதனால நான் வாழ்ற நாட்கள்ல அந்த சுயத்தை ஒவ்வொரு நாளும் கண்டுபிடிச்சு நான் சிலுவைக்கு நான் ஒவ்வொரு நாளும் கொண்டு போவேன்.
அதாவது ஆண்டவர் சொல்லுவாங்க, என்னை பின்பற்றுகிறவன் வந்து அவன் சுயத்தை வெறுத்து சிலுவை எடுக்கணும். சிலுவை எடுத்து நடக்கிறவன் இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன நடக்கும்னா, அவன் சிலுவையில அறையப்பட போறான். அப்படி சிலுவையில அறையப்படுகிறவன் அவனுக்கு அநேக ஆக்கினைக்கு வரும். எத்தனையோ அவமான நிந்தைகள் வரும். ஆனா ஒரு சில மணி நேரங்கள்ல அந்த அறையப்பட்டவன் என்ன செய்வான்னு சொன்னாக்கா, அவன் மரிப்பான். ஆனா அவன் வரும்பொழுது அவன் பார்க்கிற மனுஷர்கள் கடைசியா இருக்கும். அவன் வந்த பாதையில திரும்பி அவன் போக மாட்டான். போக மாட்டான். எத்தனையோ அவமான நிந்தைகள், காரி துப்பப்படுதல், தவறாய் புரிந்து கொள்ளப்படுதல், இது எல்லாம் அந்த சிலுவையின் பாதையில நடக்கக்கூடிய நிகழ்வு. அந்த நடக்கக்கூடிய நிகழ்வு இதெல்லாம் எதை குறிக்குன்னா, எனக்குள்ள இருக்கிற நான், எனக்குள்ள இருக்கிற சுயம், எனக்குள்ள இருக்கிற இந்த மாம்சமாகிய இவைகள் எல்லாம் ஒரு சாவு மணி அடிக்க, அதாவது ஒவ்வொரு நாளும் அத சாவுக்கு கொண்டு போக எப்பொழுதும் நான் விருப்பமுடையவனா இருக்கேன். இது சாதாரணமா நடக்கிற ஒரு நிகழ்வு அல்ல, ஒரு போராட்டம். இது ஒரு பெரிய போராட்டம் தான். போராட்டத்துல மாம்சத்தை நான் அழிக்க, மாம்சத்தை ஒழிக்க, நான் என்னுடைய என்னுடைய விருப்பம், என்னுடைய இஷ்டத்தை ஒவ்வொரு நாளும் சிலுவைக்கு நான் கொண்டு போவேன். இதுக்கு ஆவியானவர் முழு சப்போர்ட்டா, முழுவதுமா நாம ஒவ்வொருக்கும் ஒரு உதவி செய்யறார். நாமளா செய்ய வேண்டாம், எனக்கு ஒரு உதவி செய்யறார். அதான் மாம்சத்துக்கும் ஆவிக்கும் ஒரு போராட்டம் நடக்கிறது. அருமையானவர்களே, நான் வாழ்நாட்டுல எத்தனை வயது உடையவளா இருந்தாலும், எத்தனை வயது உடையவளாலும் நான் மாம்சத்திலே குடியிருக்கோம். நான் எவ்வளவு சுயநலமா இருக்கிறேன், என்னுடைய மனைவிக்கு என்னோடு கூட இருக்கிற உடன் ஊழியர்களுக்கும் யாருக்கும் தெரியாது. நான் தான் கண்டுபிடிக்கணும். மாம்சத்தில் எவ்வளவு தனக்கானது தேடுகிறேன், எவ்வளவு சுயநலக்காரனா இருக்கிறேன், சுய மகிமையை தேடுகிறவா இருக்கேங்கிறத நான் கண்டுபிடிச்சு அவைகளை ஒவ்வொரு நாளும் நான் சிலுவைக்கு கொண்டுட்டு போகலன்னா, நான் என்னை நானே ஏமாத்திக்கிறவனா இருப்பேன், என்னை நானே வஞ்சிக்கிறவனா இருப்பேன். அதனால மிகுந்த பயத்தோடும் நடுக்கத்தோடும் நம்முடைய குருநாதர் இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களில், அதாவது எபிரிய நிருபத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறது போல, அதாவது மாம்சத்தில் இருந்த நாட்களில் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் என்று நம்ம வாசிக்கணும். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் ஒரு பலத்த சத்தம். ஏன்னா அவருடைய மாம்சம் என்னை போலவே அங்கே சோதிக்கப்படுகிற மாம்சம் உடையவராய் அவர் இந்த பூமிக்கு வந்தாங்க. என்னை போல சோதிக்கப்பட்டாங்க. இதுதான் நல்ல செய்தி. அவசியாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. ஆனா அவர் மாம்ச நாட்கள்ல அவருக்கு என்ன இருந்ததுன்னா, ஒரு பயம் இருந்தது. அந்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். நம்ம மனதுக்கு திரும்பவும் நம்ம கொண்டு வருவோம். எபிரியரின் புஸ்தகம், எபிரியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். இந்த புஸ்தகத்துக்கு நம்ம மறுபடியும் வரலாம். எபிரியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் நாம் எடுத்துக்கொள்வோம். 7வது வசனம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தில் இன்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு, நாம் மறந்து போகாம நம்முடைய இருதயத்திலே பதித்து வைக்க வேண்டிய ஒரு வசனம். நம்முடைய இருதயத்திலே பதித்து வைக்க வேண்டிய ஒரு வசனம். ஏன்னா அவர் மாம்சத்தின் நாட்களில் அவர் என்னை போல சோதிக்கப்பட்டாங்க, என்னை போல இழுக்கப்பட்டாங்க. ஆனா அவர் ஒவ்வொரு நாளும் பரத்தின் உதவியை கொண்டு அந்தரங்கத்துல சிந்த வாழ்க்கை தன்னுடைய கண்கள்ல அவர் பேசும் பொழுது அவருடைய நோக்கம், அவருடைய மனது உருக்கம் எல்லாமே, எல்லா காரியங்களையும் அவர் என்ன செஞ்சாக்கா மிக துல்லியமாகவும் சுத்தமாகவும் இந்த பூமியிலே காத்து கொண்டாங்க, வாழ்ந்தாங்க. ஏன்னா அவர் தேவனுடைய கிருபையை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தனுடைய உதவியை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. ஒவ்வொரு நாளும் தன்னுடைய முழு சரீரத்தையும் ஜீவ பலியாய் அவர் ஒவ்வொரு நாளும் அவர் சரீரத்தில் வந்து தன்னை பலியாய் தேவனுக்கு ஒவ்வொரு நாளும் பலியிட்டாங்க. ஒரு நாள் இதைதான் தேவன் இந்த நாட்கள்ல, அதாவது அவர் இயேசுவானவர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க சொன்னாக்கா, எனக்கு ஒரு சரீரத்தை நீங்க ஆயத்தப்படுத்தினீங்க,
என் சரீரத்திலே நான் வரும்படி பிதா விரும்புனீங்க, இதோ நான் வர்றேன் சொல்லி குமாரன் இந்த பூமிக்கு சரீரத்தோட வந்து, அப்படி இந்த பூமி நாட்கள்ல அவருக்கும் சோதனையும் எல்லாம் இருந்தது. ஆனா ஒவ்வொரு நாளும் மாம்சமும் அதனுடைய ஆசைகளும் இச்சைகளும் ஒவ்வொரு நாளும் சிலுவிலே அறையப்பட்டவராய் அவர் இங்கே அவருக்கு என்ன இருந்ததுனாக்கா, அவர் பலத்த சத்தம் இருந்ததாம், கண்ணீர் இருந்ததாம், விண்ணப்பம் இருந்தது, வேண்டுதல் இருந்தது அவருக்கு. நம்ம யோசிச்சு பார்ப்போம். அநேக சமயங்கள்ல ஏன் நம்ம தோத்து போறோம், அந்தரங்க வாழ்க்கையில ஏன் தோத்து போறோம்னா, அதை குறித்து, அந்த பாவத்தினுடைய வலிமையை குறித்து, பாவத்துடைய அகோரத்தை குறித்து என்னுடைய இருதயத்துல அவ்வளவு சீரியஸ்னஸ் இல்லை எனக்கு. இயேசுக்கு அவ்வளவு பாவத்தினுடைய அந்த ஈர்ப்பின் வல்லமை குறித்து அவருக்கு அவ்வளவு கரிசனை உடையவரா இருந்தார். அது நிமித்தம் தான் அவருக்கு என்ன இருந்ததுதான், அங்க பலத்த சத்தமும் கண்ணீரும் விண்ணப்பமும் வேண்டுதலும் இருந்தது. அநேக சமயத்தில் ஏன் நமக்கு ஜெயம் இருப்பது இல்லைன்னா, ஏன் நம்ம தோத்து போறோம்னா, தேவனிடத்திலிருந்து ஏன் எனக்கு உதவி வர்றதில்லைன்னா, எனக்கு அந்த கண்ணீரும் இல்லை, வேண்டுதலும் இல்லை, விண்ணப்பமும் இல்லை. சும்மா வாய்க்கு வந்தது மாதிரி ஏதோ ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு அப்படி மேம்போக்கா போறமே தவிர, இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு குமுறலும், இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த வேட்கையும் இருக்குமானா, தேவன் நிச்சயமாக குமாரனுக்கு உதவி செய்த அதே பசுத்த ஆவியானவர் நாம ஒவ்வொருக்கும் உதவி செய்யணும். அதனால இந்த நாம யோசிச்சு பார்க்கணும், எப்போ இந்த பாவத்துக்காக நான் அழுது இருக்கிறேன், ஐயோ கோபத்துக்காக என்னைக்கு நான் அழுது இருக்கிறேன், காம இச்சைக்காக நான் என்னைக்கு அழுது இருக்கிறேன், இன்னார் மேல இருக்கிற கோபத்துக்காக என்னைக்கு அழுது இருக்கிறேன். ஒரு வைராக்கியம் இருந்துல, பாவத்தின் மேல ஒரு வெறுப்பு உடையவர்களாய், பாவத்தை முழு பகையாய் பகைக்கிறவர்களாய் இந்த பூமியின் நாட்கள். இன்னைக்கு இந்த முழு உலகமும் பன்றியானது சேத்திலே மூழ்கி அந்த சாக்கடையை சுவாரஸ்யமாய் அது ஜாலியாய் அது என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறது இந்த உலகத்துல பன்றி. இன்னைக்கு பாவம் அப்படிதான் இந்த உலகத்துல பாவம்னே தெரியல அணைய இருக்கு. சாக்கடையிலே நாறுகிற சாக்கடையிலே அவர்கள் மூழ்கி மூழ்கி காம இச்சையும் பெருமையும் இந்த பூமியிலே காணப்பட்ட எல்லா மதிகடலையும் மனுஷன் இன்னைக்கு மூழ்கி மூழ்கி அந்த சாக்கடை மூழ்கி மூழ்கி இருக்கிறாங்க. நான் பார்த்திருக்கேன், எங்க வீட்டுக்கு அருகாமையில பெரிய ஒரு பெரிய பள்ளம், அந்த பன்றிகள் வந்து அந்த அதுல முழுகி முழுகி அவ்வளவு சந்தோஷமா அந்த சேத்து அதுல இருந்து சந்தோஷமா. ஆனா நமக்கிட்ட ஒரு கொஞ்சம் முன்ன கூட நிக்க முடியாது. அது நமக்கு அவ்வளவு அது நாற்றத்தை உண்டு பண்ணும், சுகாதார கேடை உண்டு பண்ணும். ஆனா பன்றி அப்படி கிடையாது, அது முழுகி முழுகி தொலைத்திருக்கு. இன்னைக்கு முழு உலகமும் இன்றைக்கு பாவத்திலே ஒரு காலமும் இல்லாத அளவுக்கு பாவத்தில் நிரம்பி போயிருக்கு. ஒரு சொரணை இல்லை இருதயத்துல, சொரணை இல்லை மனுஷனுக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாட்கள்ல எவ்வளவு தூரம் நான் விலக முடியுமோ விலகி ஓடி, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபைக்கை நாடி, ஒவ்வொரு நாளும் கரைப்படாத கரைப்படாத ஒரு வாழ்க்கை நான் வாழும். இயேசு நடந்தது போல நான் நடக்கணும். ஆண்டவரே நீ நடந்தது போல நான் நடக்கணும். நான் ஒருபோதும் கவலையினாவோ அல்லது மறந்தவனா இருக்கக்கூடாது. ஏன்னா என்னுடைய அழைப்பு வேறு, நான் அழைக்கப்பட்ட அழைப்பு வேறு. எல்லாரும் மாதிரிலாம் இல்லை. நான் அழைக்கப்பட்ட அழைப்பு வித்தியாசமான அழைப்புக்கு அழைக்கப்பட்டிருக்கேன். உதாரணமா உதாரணம் 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ள நான் விரும்புகிறேன். 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 2வது அதிகாரம். 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 2வது அதிகாரம். இங்கே வாசிக்கிறோம் 3ஆம் வசனமும் 4வது வசனம். 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 2வது அதிகாரம் 3ஆம் வசனமும் 4ஆம் வசனம். நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. தண்டிலே சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படிக்கு பிழைப்புக்கு அடுத்த அலுவலிலே அவன் சிக்கிக்கொள்ள மாட்டான். அதாவது ஒரு இராணுவத்துக்கு தன்னை தயார் செய்து இராணுவத்திலே தன்னை சேவகம் செய்வதாய் பணிபுரிவதாய்
அவன் அங்கே பதிவு செய்து தன்னுடைய பெயரை, நான் 10 ஆண்டுக்கு நான் இந்த இராணுவத்திலே நான் வேலை செய்வேன் என்று சொல்லி தன்னை ஒப்புவித்தது போல, நாம ஒருவரும் இயேசுவுக்கு சீஷனாய் நான் வாழ்வோம் என்பதற்காக தான் நாம் அடியெடுத்து வைத்திருக்கோம். இவன் எப்படி அந்த இராணுவத்திலே தன்னை பதிவு செய்திருக்கிறானோ, அதே போல நானும் இயேசுவுக்கு சீஷனாய் நான் வாழ்வதற்கு தான் நாம் பதிவு செய்தவர்கள். நம்ம ஒருவரும் நான் மறந்து போகக்கூடாது. ஏன் அழைக்கப்பட்டிருக்கிறேன்? எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன்? எனக்கு ஒரு நோக்கம் உண்டு, எனக்கு ஒரு லட்சியம் உண்டு. எல்லாரும் மனுஷன் மாதிரிலாம் நான் வாழ முடியாது. எல்லா மனுஷன் மாதிரிலாம் நான் உடை உடுத்த முடியாது. எல்லா மனுஷன் மாதிரிலாம் நான் தூங்க முடியாது. எல்லா மனுஷன் முடியாது நான் சாப்பிட முடியாது. ஏன்னா இவனுக்கு ஒரு நோக்கமும் லட்சியமும் உண்டு உண்டு. இந்த வீரன், அந்த யுத்த வீரன் தன்னுடைய மனதில் தான் எதிரியோடு இவன் போராடுகிறான். எதிரியோடு எதிரி இருக்கிறாங்க அந்த பார்டர்ல. இப்போ பாகிஸ்தானுடைய பார்டர்ல இந்தியாவுடைய ஆர்மி அங்கே இருக்குமானா, இவங்க விருப்பத்துக்கு சாப்பிட்டு, விருப்பத்துக்கு தூங்கி, விருப்பத்துக்கெல்லாம் உடுத்தி, விருப்பத்தெல்லாம் என்ஜாய் பண்ண முடியாது அவங்க. ஏன்னா அவங்க சாப்பிடுவாங்க தான், அவங்க சாப்பிடுவாங்க, தூங்கணும். ஆனா கவனம் ஒண்ணு இருக்கும். எதிரி எப்பொழுது எல்லையை தாண்டுவான், எதிரி எங்க இருக்கிறான் என்றத அவருடைய தூக்கத்திலையும் கூட ஜாக்கிரதையா இருப்பாங்க. எங்க எங்க எதிரி இருக்கிறாங்கிறத அவங்க கவனத்துல கொண்டு இருப்பாங்க. அவங்க சாப்பாடும் மறந்துட்டு அவங்க வயிறு நிறைய சாப்பிட்டு மயக்கத்திலையும் இருக்க முடியாது அவர்கள். ஏன்னா அவர்கள் யுத்த வீரர்கள், அவர்கள் கவனமா இருப்பாங்க. அதுக்குதான் அவங்க அழைக்கப்பட்டாங்க. இதே போல இந்த மாம்சத்திலே குடியிருக்கிற நான் ஒவ்வொரு நாளும் நான் பயத்தோடும் நடுக்கத்தோடும் ரட்சிப்பு நிறைவேற ஒவ்வொரு நாளும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் நான் வாழ முடிய அழைக்கப்பட்டிருக்கேன். எத்தனை வருஷ கிறிஸ்தவனா இருந்தாலும் நான் பயப்பட விரும்புகிறேன். 40 ஆண்டுகளுக்கு மேலாய் ஆண்டவர் என்னை அழைப்பை நான் நினைக்கிறேன். ஆனால் இப்பொழுது அதிகமாய் என் மாம்சத்திலே ஒளிந்திருக்கிற, மாம்சத்துக்குள்ளே ஒளிந்து மறைந்திருக்கிறது சுயநலத்தையும், என் மாம்சத்திலே ஒளிந்திருக்கிற தனக்கான தேடுகிறதையும், அதை அதிகமாய் என்னால இப்பொழுது நான் பார்க்க முடியுது. பார்க்க நான் புலம்புகிறேன். ஆண்டவர், எல்லாரும் என்னை பார்த்து நல்லவர்கள் என்று சொல்லலாம். என் மனைவிட்ட நல்ல பெயர், என்னுடைய சகோதரத்து நல்ல பெயர். ஆனா என் மாம்சத்திலே ஒளிந்து இருக்கிறது, மாம்சத்திலே சுயநலமும் தனக்கான தேடக்கூடிய நிலைமை இன்னும் எவ்வளவா ஒட்டி இருக்கிறது. ஆண்டவர், வெங்காயத்துடைய அந்த தோல் எவ்வளவு தடிமனா இருக்கிறது, தனக்கான தேடக்கூடியது. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும். உடைய கிருபையை எனக்கு தார். உங்களுடைய கிருபை இல்லைன்னா என்னால் வாழ முடியாது. உங்களுடைய கிருபை இல்லாம அடுத்த அடி என்னால் வைக்க முடியாது. ஆகையினால் இந்த பூமி நாட்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் ஒருவருக்கும் ஆவியான மறைமுகமா இருந்த நம்மை உதவி செய்யணும். ஆனா போராட்டத்தை ஒருபோதும் விடக்கூடாது. போராட்டத்தை விடவே கூடாது. யுத்த வீரன் அவன் எதுக்காக அழைக்கப்பட்டதை தன் மனதையே வைத்திருக்கான், அதை மறந்தே போக மாட்டான். இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நியாயாதிபதி புஸ்தகம் 7வது அதிகாரம் நான் திருப்பிக் கொள்வோம். நியாயாதிபதி புஸ்தகம் 7வது அதிகாரம். இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை தேசத்துல ஏறத்தாழ மீதியானியர் ஜனங்கள் ஏறத்தாழ அவங்களுடைய ஆடு மாடு தானியங்கள் எல்லாத்தையும் கொள்ளையடித்து அவங்களுடைய வாழ்க்கையில ஒன்று இல்லாமல் அடித்துருவார்கள். தேசம் சூறையாக்கப்பட்டிருக்கும். அப்பொழுது அங்கே பார்க்கிறோம், அங்கே தேவனுடைய தூதன் சொல்லுவார், அந்த கிதியோனை பார்த்து, நீ யுத்தத்துக்கு ஆட்களை ஆயத்தப்படுத்துன்னு சொல்லுவார். அவனோட கூட ஏறத்தாழ 32,000 பேர் யுத்தத்துக்கு அவனோட கூட ஆயத்தமாக்குறாங்க. ஏறத்தாழ 32,000 பேர் கத்தியும் கப்பட்டாவையும் கேடயத்தையும் எதையோ எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. ஆனா ஆண்டவர் பார்க்கிறார், வேண்டாம் வேண்டாம், இவ்வளவு பேர்லாம் வேண்டாம்ப்பா, வேண்டாம். ஆண்டவரா சொல்றார் கிதியோன்ட்ட பார்த்து, இவர்கள் கொஞ்சம் பேர் இவர்களை அனுப்பிச்சுட்டு இருப்பான்னு சொல்றார். 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஆகையால் பயமும் திகழும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கிளையோத்தி மலையிலிருந்து விரைவாய் ஓடி போக கடவன் என்று நீ ஜனங்களில் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார்.
அப்பொழுது ஜனத்தில் 22,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள். மீதி 10,000 பேர் மீதி இருக்கிறார்கள். ஏறத்தாழ 22,000 பேர் சீக்கிரம் விரைவாய் ஓடிட்டாங்க. ஆண்டவர் எப்பொழுதுமே தரத்தை விரும்புகிறவர். அந்த நாள் தொடங்கி இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் பெரிய கூட்டத்தை அல்ல, பெரிய கூட்டத்தை அல்ல, எண்ணிக்கை உள்ள அக்கிரமத்தை வெறுக்கிற, நீதியை சிநேகிக்கிற பசுத்தம் உள்ளவர்களே தன்னுடைய சிந்தை வாழ்க்கையில, தன்னுடைய கண்கள்ல, தன்னுடைய நாவல அந்தரங்க வாழ்க்கையில உத்தமத்தை யாரெல்லாம் விரும்புறாங்க, பாவத்தை விரும்ப அந்த ஜனங்கள், அந்த கொஞ்சம் ஜனங்கள் அன்னைக்கும் இன்னைக்கும் அவரு கொஞ்சம் ஜனங்கள் போதும். இங்க பாக்குறோம், பயந்தாங்குழி எல்லாம் போயிட்டோம், சீக்கிரம் வேற போயாச்சு. மீதி 10,000 பேர் இருக்காங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாங்க, மறுபடியும் பார்த்து இது சொல்றாங்க, ஓ 10,000 பேர் வேண்டாம், ஓ 10,000 பேர் வேண்டாம்ப்பா, இந்த ஜனத்திலையும் நான் வடிகட்டுறேன், பரிசித்து பார்க்கிறேன், பரிசித்து உனக்கு காட்டுவேன் சொல்லி அங்கே ஆற்றங்கரைக்கு அழைச்சிட்டு போறாங்க. 10,000 பேரை ஆத்துல இறங்கி தண்ணியை குடிக்கிறாங்க. அங்கே 10,000 பேர் தண்ணி குடிச்சு முடிச்சாச்சு. இப்ப ஆண்டவர் கிதியோனை பார்த்தோன்னு சொல்றாரு, அப்பா யாரெல்லாம் முழங்கால ஊடி வாயை வச்சு உறிஞ்சா குடிச்சாங்களோ அவங்கள தனியா ஒதுக்குன்றாரு. ஒதுக்கியாச்சு. யாரெல்லாம் கையால் அள்ளி நக்கி குடிச்சாங்களோ அவளை தனியா ஒதுக்குப்பான்றார். அங்க 9,700 பேர் வாயை வச்சு எதிரி ஒருவன் இருக்கான், நான் எதுக்கு வந்திருக்கிறேன் இதெல்லாம் அவங்களை மறந்துட்டாங்க. ஏன் வந்திருக்கிறேன், எதுக்காக அழைக்கப்பட்டேன், எப்பேற்பட்ட நிலையில் நம்முடைய தேசம் இருக்கு, நான் யுத்தம் பண்ண அழைக்கப்பட்ட வந்தங்கெல்லாம் அவங்க மறந்துட்டாங்க. அநேக ஜனங்கள் அப்படிதான் இந்த பூமியில. நான் ஏன் வந்தேன், எதுக்கு தேவன் என்ன அழைச்சிருக்கிறாங்கிறதெல்லாம் மறந்துட்டாங்க. தண்டிலே சேவகம் பண்ணும்படிக்கு நான் யுத்த வீரன், அதை மறந்துட்டாங்க. என் கண்கள்ல நான் ஜாக்கிரதையோட நான் வாழணும், நான் சிந்த வாழ்க்கையில உத்தமமாய் நான் வாழ வேண்டியவன். நான் சிந்த போன போக்கெல்லாம் நான் வாழ முடியாது, வாயில வந்ததெல்லாம் நான் பேச முடியாது, கண்டது எல்லாத்தையும் கேட்டு என்ன கரப்படுத்திக்க முடியாது. என்னுடைய காதின் அந்த செவியினுடைய வார்த்தைகளை ஜாக்கிரதையா நான் இருக்க வேண்டியவன். என் கண்களை அங்க இங்கேயும் மழை விட்டு என் கண்களிலே கரைப்படுத்தி நான் கெட்டு போகும்படி நான் அழைக்கப்படல. என்னுடைய வேலையே வேறு, என்னுடைய வேலை வேறு, என்னுடைய நோக்கம் வேறு. 9,700 பேரை ஓரங்கட்டு 300 அசாமியை தனியா பிரிக்கிறாங்க. தண்ணி அள்ளி நக்கி குடித்தவர் இவங்க யாருன்னா, நான் யுத்தத்துக்காக வந்தேன், ஆனா இப்ப தாகம் இருக்குது எனக்கு, ஆனாலும் என் தாகத்தை தீர்க்க வாயை வச்சு ஒருபோதும் என்ன பண்ண மாட்டேன்னாக்கா கவலை மருந்து அள்ளி குடிக்க மாட்டேன். நாய் நக்கி குடிப்பது போல நக்கி 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 நக்கி. நம்முடைய தேவனுடைய பிள்ளைகளும் அப்படிதான் இந்த பூமியில எப்பொழுதும் நக்கி குடிக்கும்படிக்கு நம்ம அழைக்கப்பட்டவர்கள். ஏன்னா எனக்கு ஒரு எதிரி உண்டு, பிசாசு உண்டு, அவன் எப்பொழுது கண்ணி வைத்திருக்கிறான், நான் யுத்தம் பண்ண அழைக்கப்பட்டவன், நான் அந்த உணர்வு நமக்கு இருக்கணும். இங்க பாக்குறோம் 9,700 பேர் போயாச்சு, மீதி எத்தனை பேர் இருக்கிறாங்க இங்க பாக்குறோம். 5வது வசனம் வாசிக்கிறோம். அப்பொழுது அவன் ஜனங்களண்டே தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவினாலே நக்குகிறவன் எவனோ அவனை தனியையும், குடிக்கிறதற்கு முழங்கால்களை ஊன்றி குடிக்கிறவன் எவனோ அவனை தனியையும் நிறுத்து என்றார். 2 குரூப்பா நிறுத்து. எப்பொழுதுமே தேவன் 2 குரூப் வைப்பார், எப்பொழுதுமே 2 குரூப். ஒன்று பெரிய கூட்டம், ஜனங்களால் புகழப்படுகிற பெரிய கூட்டம், இன்னொரு கூட்டம் சின்ன கூட்டம். இது ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தேவன் பிரிக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு பெரிய கூட்டம் ஒரு கூட்டம் இருக்கும், எப்பொழுதும் சிறிய கூட்டம் ஒரு கூட்டம். இந்த உலகம் முட்டாள்தனமா பெரிய கூட்டம் எங்க இருக்கோ அங்கதான் போய் இந்த உலகம் சேர்ந்துக்கும். ஆனா தேவன் எப்பொழுதுமே பெரிய கூட்டம் பக்கமா ஒருபோதும் அவர் இருந்ததே கிடையாது. அவர் எப்பொழுதுமே தரமுடைய கொஞ்சம் கூட்டத்தோடு தான் அவங்க இருக்கிறாங்க. இந்த 300 பேர் இருக்கிறாங்க. அவர் சொல்லுவார் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நக்கி குடித்த அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து
மீதியானியருடைய கைகள்ல இருந்து ரட்சித்து நான் உங்களை ரட்சிப்பேன். மற்ற இந்த 9,700 பேரை வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டேன். ஏன்? அவர்கள் வந்த இதை மறந்துட்டாங்க, நோக்கத்தான் மறந்துட்டாங்க, எதிரியோடு போராடணுங்கிறத மறந்துட்டாங்க. நாமளும் இந்த பூமி நாட்கள்ல உலகத்துடைய மகிமை, உலகத்துடைய கணம், உலகத்துடைய வசதி வாய்ப்பு, இது மேலே என்னுடைய மனதை சிந்தையை வைத்துக் கொண்டிருப்பேன்னா நான் இயேசுக்கு சீஷனாய் நான் ஒருபோதும் வாழ முடியாது. இயேசுவின் சீஷன் எல்லாரும் மாடியும் உண்ணவோ உடுத்தவோ உறங்கவோ முடியாது. அவனுக்கு ஒரு கண்ணியம் இருக்கிறது, அவனுக்கு கண்ணியம் இருக்கிறது, கட்டுப்பாடு இருக்கிறது, நோக்கம் இருக்கிறது, லட்சியம் இருக்கிறது. இயேசுவின் சீஷனுக்கு அவன் வேறு ஒரு உயர்ந்த வேலைக்காக அவன் அழைக்கப்பட்டவன். அவன் பிசாசோடும் உலகத்தோடும் மாம்சத்தோடும் போராடும்படி அழைக்கப்பட்டவன். ஆகினால் இந்த பூமி நாட்கள்லாம் நான் யுத்த வீரன் எதுக்காக அழைக்கப்பட்டங்கிறத மறந்து போகவே கூடாது. அருமையானவர்களே, இந்த பூமி நாட்கள்ல ஒவ்வொரு நாளும் மாம்சத்திலே எழும்புற எல்லா இச்சைகளையும், எல்லா பாவ சுபாவங்களையும் ஒவ்வொரு நாளும் நான் பலியிடணும். ஒவ்வொரு நாளும் ரோமர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறது போல ஒவ்வொரு நாளும் நான் தேவனுக்கு பிரியமான, அதாவது ஒவ்வொரு நாளும் பலி செலுத்துகிறவனாய் ஒவ்வொரு நாளும். உதாரணமாய் நாம் யாரை குறிக்கிறதா? ஜீவன் உள்ள தேவனுடைய ஆலயமாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். ஜீவன் உள்ள தேவனுடைய ஆலயமாய் அழைக்கப்பட்டோம். பழைய ஏற்பாட்டு காலங்களில் எருசலேம்ல அங்க தேவாலயம் இருந்தது. அந்த தேவாலயத்துல எப்பொழுதும் அங்க அக்கினி எரிந்து கொண்டிருக்கும் பலிபீடத்துல. அது மாத்திரம் இல்லாம காலையில ஒரு ஆடு, சாயந்தரம் ஒரு ஆடு, காலையிலும் மாலையிலும் அந்த ஆடு என்ன செய்யறாக்கா பலியிடுவாங்க. ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் பலியிடுவாங்க. எப்பொழுதும் இருந்துட்டே இருக்கும். இப்போ என்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமானா இங்கேயும் ஒரு பலி நடந்துகிட்டே இருக்கும். என்னுடைய சுயத்தை பலியிடணும், என்னுடைய விருப்பத்தை நான் பலியிடணும், என்னுடைய இஷ்டத்தை நான் பலியிடணும், என்னுடைய சிந்தையை பலியிடணும். ஒவ்வொரு நாளும் நான் என்னுடையதுங்கிறது ஒவ்வொரு நாளும் என்னுடைய சரீரத்தை நான் பலியிடுவேனா தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசன்னம் அங்க இருக்கும். அநேக வாழ்க்கையில தேவனுடைய மகிமையோ தேவனுடைய பிரசன்னமோ அங்க இல்லை. ஏன்னா அவர் அந்தரங்க வாழ்க்கையில பலியிடல, தன்னுடைய நாக்கை பலியிடல, தன்னுடைய கண்களை பலியிடல, அந்தரங்க சிந்தை வாழ்க்கையை பலியிடல. தேவன் பார்க்கறதுல ஒவ்வொரு நாளும் அந்தரங்கத்துல பாவத்தை மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாய் தீக்கிறோமா இல்லையான்றது அவர் ஒவ்வொரு நாளும் கணிக்கிறார். அப்படி நான் ஒவ்வொரு நாளும் என் சரீரத்தை ஜீவபலியாய் நான் அர்ப்பணிக்கும் போது பிதாவுக்கு சொந்த வாசனையாய் அவர் முகந்து கொள்வார். இதைதான் அவருக்கு சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி சூரியன் மறையும் திசை வரைக்கும் அவருக்கு சாட்சியுள்ள மனுஷர்கள், சாட்சியுள்ள குடும்பங்கள், அப்படிப்பட்ட அந்த காணிக்கையில, அப்படிப்பட்ட பலியிலே தான் தேவன் பிரியமா இருக்காரு. தவிர பெயருக்கு ஒரு பெரிய கூட்டங்கள் அல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எண்ணிக்கைக்கு சிறிய கூட்டங்களா இருக்கலாம், ஆனால் இந்த பூமி நக்கி குடித்த 300 பேரை போல நாம் இந்த பூமியில இருக்கலாம். இவர்களை கொண்டுதான் தேவன் தம்முடைய சித்தத்தை, நோக்கத்தை நிறைவேற்றவர்களா இருக்கிறார். ஆகையினால் ஒவ்வொரு நாளும் பலியிடுவது, ஒவ்வொரு நாளும் உதாரணமா என்னாகம புஸ்தகத்தை நான் திருப்ப விரும்புகிறேன். என்னாகம புஸ்தகம் 28வது அதிகாரம். என்னாகம புஸ்தகம் 28வது அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். மேலும் நீ அவர்களை நோக்கி, கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய தகன பலி என்னவென்றால் நித்திய சர்வாங்க தகன பலியாக நாடோறும், அதான் டெய்லி, நித்தமும் நாடோறும் சர்வாங்க தகன பலியாக ஒரு வயதான பழுதற்ற 2 ஆட்டுக்குட்டிகளை பலியிட வேணும். அதுல காலையில ஒரு ஆட்டுக்குட்டி, மாலையில ஒரு ஆட்டுக்குட்டியை நீ பலியிடணும். எப்போ? இது நாடோறும், டெய்லி. ஒரு சிலுவையை எடுத்து அனுதினமும் போல அனுதினமும் ஓயவே முடியும். ஏன்னா அவ்வளவு பொல்லாத மாம்சத்திலே நம்ம ஒருவரும் குடியிருக்கிறபடியாலே ஒரு நாளும் ஓயக்கூடாது. இந்த மாம்சத்துல கொஞ்சம் அசந்துட்டா போதும், என்னை மேற்கொண்டுடும். கோபம், பொறாமை, எரிச்சல், காம இச்சை, வைராக்கியம், பணாசை, கவலை, அதைரியம், சோர்வு நம்மளை மேற்கொண்டுரும்.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாம்சத்தினுடைய அந்த இச்சைக்கு நான் செவிசாய்க்கும் போது என்னை அழிச்சிரும். ஆகையினால் ஆவியானவருக்கு நான் செவி கொடுக்கும்போது என்னுடைய வாழ்க்கையிலே அபரிதமான இயேசுவின் சுபாவத்தால் சிந்தையால் என்னை நிரப்புறது. ஆகையினால் இந்த பூமியை நாட்கள் மறந்துடக்கூடாது. காலையில் ஒரு ஆட்டுக்குட்டி, சாயந்தரம் ஒரு ஆட்டு. லேவியராகம புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், பலிபீடத்திலே அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்துல எப்பொழுதுமே பசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் என்னுடைய இருதயம் எப்பொழுதுமே கொழுந்துட்டு எரிய வேண்டும். ஒவ்வொரு நாளும் பசுத்த ஆவிக்கு இடம் கொடுத்து அவருடைய வல்லமைக்கு நம்ம எப்பொழுதுமே இடம் கொடுக்கணும். காலையில ஒரு ஆட்டுக்குட்டி, சாயந்தரம் ஒரு ஆட்டுக்குட்டி அங்க வைக்கணும். கடைசியாய் தானியேல் சொல்லுவார், தன்னுடைய காலத்தில் சொல்லுவார். அத என்ன சொல்றாக்கா, 11வது அதிகாரம், தானியேலின் புஸ்தகம் 11வது அதிகாரத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். கொஞ்சம் திருப்பிக் கொள்வோம். தானியேலின் புஸ்தகம் 11வது அதிகாரம், தானியேலின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 31வது வசனம், 32வது வசனம். ஆனாலும் அவனிடத்திலிருந்து புறப்பட்ட சேனை எழும்பி அரணான பரிசுத்த ஸ்தலத்தையும் பரிசுத்த குலைச்சலாக்கி அன்றாட பழியை நீக்கி பாழாக்கும் அருவருப்பை அங்க வைப்பார்கள். அதாவது கடைசி நாட்கள் என்ன நடக்கும், எருசலேமினுடைய குடிகள்ல தேவாலயத்தில் என்ன நடக்குங்கிறத இங்க தானியேல் சொல்றாரு. முக்கியமான காரியம் என்னன்னா, அன்றாட பலி நீக்கும். அவள் சுயத்துக்கும் மறிக்க மாட்டாங்க. கண்டதே காட்சி, கொண்டதே கோலம். அவனுடைய வாழ்க்கையில கொஞ்சம் கூட பலியிடுங்கிற எண்ணமே இருக்காது. நாமளும் தேவனுடைய ஆலயமா இருக்கிறபடியால் இது என்னைக்கு நின்றுட்டோ அப்பொழுது நானும் அருவருக்கப்படத்தக்கவனாய் போயிடுவேன். வயசாயிரலாம் கழுத மாதிரி. வேத அறிவு எனக்கு இருக்கலாம், எத்தனையோ சகோதரர் மத்தியில சகோதரிகள் மத்தியில் எனக்கு பேர் இருக்கலாம். ஆனா அன்றாட பலி என் வாழ்க்கையில இல்லைன்னு சொன்னா, பவுல் சொல்றது மாதிரி நான் ஆகாதவனாய் போக முடியும். நான் பயப்படுறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் மைய பகுதி அன்றாட பலி. அன்றாட பலி, ஒவ்வொரு நாளும் பலியிடுவது. எது வரைக்கும்? நான் கல்லறைக்கு போற நாள் வரைக்கும். கல்லறைக்கு போற நாள் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் நான் என்னை பலியிடுவதற்கு என்னை அர்ப்பணித்து இருக்கணும். என்னுடைய ஆசைக்கு, என்னுடைய விருப்பத்துக்கு, என்னுடைய இச்சைக்கு, என்னுடைய நோக்கத்துக்கு எல்லாத்தையும் பலியிடணும். அவர் சொல்றார், என்ன சொல்றாங்க, அன்றாட பலியை நீக்கி பாழாக்குதலான அருவருப்பை அங்க வைத்துருவார்கள். வேற ஒண்ணு வந்துடும் இருதயத்துல, நம்முடைய இருதயத்துல பெருந்தீண்டி வெறி. நம்முடைய ஆண்டவர் சொல்வது போல பெருந்தீண்டியும் வெறியும் நம்முடைய இருதயத்துல வந்தது. கண்டதே காட்சி, கொண்டதே கோலம் என்று சொல்லி கண்டதிலே மயங்கி போகும்படிக்கு உலகத்தின் பாரம், வருங்காலம், எதிர்காலம், இதிலே பாரம் அடைந்து அவங்களுடைய இருதயம் கெட்டு நாசமாய் போக முடியும். ஆனா கொஞ்சம் ஜனங்கள் இருக்கிறாங்க, கொஞ்சோண்டு ஜனங்கள். அவர்கள் யாருன்னா தேவனை அறிந்து இருக்கிறாங்க. தேவன் மேல திடம் கொண்ட ஜனங்கள் அவர்கள். கொஞ்சோண்டு எண்ணிக்கைக்குரிய கொஞ்சோண்டு ஜனங்கள். அந்த கிதியோன்ல வாசிச்சது மாதிரி எண்ணிக்கைக்குரிய ஒரு 300 ஜனங்கள், கொஞ்சம் ஜனங்கள் போதும். கடற்கரை மணலத்தனையான அந்த ஜனங்கள் எதிரிகளை இந்த 300 பேரு கொண்டு ஜெயிச்சார்கள்னு வாசிக்க வந்தது. இன்னைக்கு அதே மாதிரிதான். பிசாசுடைய சேனைகள் பெருசா இருக்கலாம், கூட்டங்கள் பெருசா இருக்கலாம், ஆனா எண்ணிக்கையுடைய கொஞ்சம் ஜனங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருப்பான். வருகிற நாட்கள்ல ஒவ்வொரு நாளும் மாம்சத்துல எழும்புகிற எல்லா இச்சைகளையும், எல்லா சுயநலத்தையும், தனக்கான தேடுகிற எல்லாவற்றையும் ஒவ்வொரு நாளும் சர்வாங்க தகனப்படியாய் ஒவ்வொரு நாள் ஏதோ வைக்கிறான். என் கண்ணே, உன் விருப்பத்துல நீ பார்க்க முடியாது. நாக்கே, நீ உன் விருப்பத்துல நீ பேச முடியாது. நீ அதுக்கு அழைக்கப்படல சொல்லி அவ எல்லாம் சர்வாங்க தகனப்படியாய் இங்கே நான் வைத்திருப்போமானால் பரலோகத்திலிருந்து வல்லமை, பரலோகத்திலிருந்து அபிஷேகம், பரலோகத்திலிருந்து ஞானம் நம்மளை நிரப்பும். பிரியமானே, இதுதான் மகா ரகசியம். இதைதான் நம்முடைய குருநாதர் சொன்னாங்க. அனுதினமும் இந்த காரியத்தை செய், அனுதினமும் இதை நீ செய், அனுதினமும். ஆகிய வாழுகிற நாட்டில் சிலுவை சுமக்கிற நிகழ்வு என்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நின்று விடுதோ அன்னைக்கு நான் ஆகாதவனாய், ஒரு நடிக்கிறவனாய், மாய்மாலக்காரனாய், ஒத்தவிஷக்காரனாய் நான் போயிட முடியும். நான் சிலுவை சுமக்கும் போது எனக்கு அவமானம் வரும், நிந்த வரும், இதெல்லாம் வருந்தான். ஆனா தேவனுடைய மகிமை,
தேவனுடைய பிரசன்னம் என்னை ஆண்டு கொண்டிருக்கும். நான் தேவனோடு நான் நடப்பேன். இந்த அற்புத வாழ்க்கையை நம்முடைய குருநாதரும் நம்முடைய இரட்சகருமாகிய நம்முடைய எஜமானாகிய இயேசு இந்த பூமியிலே நடந்தான், நடந்து போனான். இந்த அற்புத வாழ்க்கையை நம்ம ஒருவரும் வாழ பசுத்த ஆவியாரோ நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராங்க. இந்த வாழ்க்கையை நாம் வாஞ்சிப்போம், விரும்புவோம். தேவன் நம்ம ஒவ்வொருக்கும் இந்த வாழ்க்கையை வாழ அனுகிரகம் செய்வாராக. ஆமென். பரலோக தகப்பனே, எங்களை தாழ்த்துகிறோம். ஐயோ, நாங்களும் நிர்பந்தமான மாம்சத்திலே குடியிருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எதெல்லாம் நாங்க செய்யணும்னு விரும்புகிறோமோ அதுக்கு நேர் விரோதமாய் செயல்படக்கூடிய பொல்லாத மாம்சத்திலே நாங்களும் குடியிருக்கிறோம். எங்கள் பசுத்த ஆவியானவரே, நாளை தாழ விழுந்து நாங்கள் உண்மை பணிந்து கொள்கிறோம். எங்களுடைய அந்தரங்க வாழ்க்கை, சிந்தை வாழ்க்கையிலே ஆண்டவரே, இந்த பூமியின் நாட்கள்ல உம்மை மையப்படுத்தி, உம்மை பிரியப்படுத்தி, உமக்கென்று நாங்களும் வாழ்ந்து எங்களுடைய ஓட்டத்தை முடிக்க எங்கள் ஊருக்கும் அனுகிரகம் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே.